ஒரு தலாணி வச்சு படுத்துக்க. உடனே கிடைச்சிருச்சு. ஹலோ அப்பா அப்பா அப்பா. யாரு கந்தசாமியா? ஏன் புள்ளைய விட்ட? ஏன்னா உன் புள்ள இங்க இருக்குது. இருக்கட்டும் இருக்கட்டும். இத பாரு கந்தசாமி, உன் மகன் ஹேமா இப்ப ஊட்டியில ஏன் பாதுகாப்புல இருக்கா? நீங்க நல்லபடியா கவனிச்சுக்குவீங்கன்னு தானே என் பொண்ணை உங்க கூட ஊட்டி எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்பி வச்சேன். அது சரி, பத்திரமா இருக்கா? சாப்பிடுதா? ப்ரொஃபசர் சார். நான் ப்ரொஃபசர் இல்ல, ஒரு பயங்கரமான ஆள். உன் மக ஹேமாவை கடத்திட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த பாருப்பா, எப்பா என்னப்பா நீ? ஏப்பா யாரப்பா நீ? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு ஐயா. அது எனக்கு தெரியும். இத பாரு கந்தசாமி, இப்ப எனக்கு 3 லட்சம் ரூபாய் வேணும். அதை நீயே கொண்டு வந்தாலும் சரி, இல்ல கொடுத்து அனுப்பினாலும் சரி. மகிட்ட பேசு. மகளே மகளே, என்னம்மா இது? அப்பா அப்பா, என்ன தோக்கால அடி அடி நடிக்கிறாங்கப்பா. ஐயோ, தோக்கால அடிக்கிறாங்களா? சீக்கிரமா பணத்தை அனுப்பி வைங்கப்பா. ஐயோ அடிக்கிட்டே. இங்க பாருமா, வேற ஒண்ணும் செய்யலையே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலப்பா. ஐயோ தாங்க முடியலையே, 3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கப்பா. 3 லட்சம் போதாது, 5 லட்சமா அனுப்புங்களேன். அவனே 3 தானம்மா கேக்குறான். ஐயே, அது அவனுக்குப்பா, அவருக்குப்பா. அவர் அசிஸ்டன்ட் 2 பேர் என்ன அடிக்காம இருக்கிறதுக்காக ஆளுக்கு 1 லட்சம் சைடுல வெட்டுன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். சீக்கிரமா கொடுத்து அனுப்புங்கப்பா, இல்லாட்டி என்ன கொன்னுடுவாங்க. ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க. பாட்டு சத்தம் கேட்கலப்பா உங்களுக்கு? அனுப்புறேம்மா அனுப்புறேம்மா. பணத்தை எங்க அனுப்புறது? 5 லட்சத்தையும் வர ஞாயிற்றுக்கிழமை தொட்டபெட்டா சிகரத்துக்கு அனுப்பணும். விஷயத்தை போலீஸுக்கு சொன்ன அப்புறம் மகளோட உடலை மலை அடிவாரத்தில் தான் தேடணும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? வச்சுட்டானு. 5 லட்சமா? பெரிய திருடனா இருப்பான் போல இருக்கு. பெரிய திருடனோ சின்ன திருடனோ, போன்ல குரலை தாங்க கேட்டேன். ஆனா போன்ல முகத்தை பார்க்க முடியலைங்க. குரல் எப்படி இருந்துச்சு? என்ன விட பயங்கரமா இருக்கியே. என்னப்பா இது? வீட்டை அடமானம் வைக்கிறதுனா கூட 2 மாசம் 3 மாசம் ஆகும். அவனுக்கு என்ன அவசரமோ 3 நாள்ல கொண்டு வர சொல்லிட்டான். ஏன்பா நான் இப்படி பதறிக்கிட்டு இருக்கிறேன், நீ பாட்டுக்கு சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறியே. அது ஒண்ணுதான்பா. கோவிச்சுக்காதப்பா. கன்சாம்புள்ள, எனக்கு எந்த கலர்ல பேண்ட் எடுக்கலாம் சட்டை எடுக்கலாம் தான் ஒரே குழப்பமா இருக்கு. ஏப்பா கல்யாணத்துக்கா பொண்ணு பார்க்க போறேன், என் பொண்ணை காப்பாத்தப்பா. கன்சாம்புள்ள, இந்த திருடன் ரொம்ப பெரிய ஆளு. நான் இந்த கோலத்துல போனேன்னா என்னை கேட்டுக்குள்ளே விட மாட்டான். அதனால நல்ல ட்ரெஸ்ல தான் போனேன். கையில என்ன இருக்கு? விரல் தான். அதான் பியில 1.25, ஒயிட்ல 50 தேரும். முடிஞ்சது அவ்வளவுதான். அதை வச்சு சமாளிச்சிருவியா? என்னப்பா சிரிக்கிற? ஐயா 1.25 லட்சமா? அதுக்கு இந்த மோகன் அதுக்கு சும்மா 10,000 ரூபாய் போதும். அது போதும் அது போதும் அது போதும், நல்லா இருக்கணும். ஆமா பொண்ணு முடிச்சா வந்துருமா? இந்த மோகன் ஒரு காரியத்தில் ஈடுபட்டா பழத்தோட தான் வரும். எனக்கு பழமும் வேணாம் காயும் வேணாம், என் பொண்ணு வந்து சேர்ந்தா போதும். வந்துருமா? கொடுங்க கொடுங்க. ஹலோ மெட்ராஸ் 444467. ஏமாவா பேசுறது? எம்மாடி நான் தாமா உங்க அப்பா பேசுறேன். சௌக்கியமா இருக்கியா? அப்பா யாருப்பா இந்த மோகன்? இவரையும் இங்க அனுப்பி வைக்கீங்க? ஏமா நான் ஒரு பையனை அனுப்பி வச்சேனே, காப்பாத்திட்டானா? இப்ப எங்க இருந்து நான் பேசுறேன்? ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருக்கேன்ப்பா. இத பாருங்க, அந்த செல்லதுரைய போலீஸ்ல காட்டி கொடுத்துற வரைக்கும் நான் இங்கிருந்து வர மாட்டேன். அது வரைக்கும் இந்த ஆள்கிட்ட எனக்கு எந்த வித தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நீங்களே சொல்லுங்க. என்னமா உளற? போன மோகன் கிட்ட கொடு. ஹலோ ஹலோ. ஆமா சார், நீங்க சொன்னீங்கன்னு காப்பாத்துறேன். சுத்த நன்றி கெட்ட பொண்ணா இருக்கு. இப்ப வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. எந்த நேரத்துல பத்தீங்க சார்? சுத்த லூசா இருக்கு சார் இது. மரியாதை கெட்டு தொடர்ந்தாங்க சார். ஹலோ ஹலோ. குளிர் இல்ல சார், உங்க பொண்ணு என்ன போட்டு இப்படி ஆட்டுது. ஹலோ
என்ன வம்பா போச்சு. இப்ப அவ என்னன்னு சொல்றா? என்ன சொல்றாளா? ஏன் என்ன காப்பாத்துனேங்கிறா. மறுபடியும் அந்த செல்ல துறக்கிட்டே போவாளாம். அவனை போலீஸ் கையில புடிச்சு கொடுத்து தங்க பதக்கம் வாங்க போறாளாம். ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்தான் பாரு, என்ன அடிக்கணும். போன அவகிட்ட கொடு. அப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் நான் இங்கிருந்து வரமாட்டேன். சரிம்மா சரி, நான் உனக்கு சொல்றேன் கேளுமா. சிங்கத்தின் குகைக்குள்ளார போய் விஷ பரீட்சை பண்ணாம வெளியில இருந்து டிடெக்டிவ் பண்ணு. அதுவும் நல்ல யோசனைதான். சரிப்பா. நீ போன மோகன் கிட்ட கொடு. ஹலோ ஹலோ மோகன், நீ சேமா கூடவே இரு. அவ கண்டுபிடிக்கிறாளோ இல்லையோ, நீ அந்த அயோக்கிய எனக்கு கண்டுபிடி. காசு எவ்வளவு செலவானாலும் சரி நான் தர்றேன். சார் என்ன சார் சொல்ல பண்றீங்க நீங்க? இந்தாப்பா நீ மாட்டேன்னா அவளா போய் ஏதாவது வம்பல கும்பல மாட்டிக்குவா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. உனக்கு எவ்வளவு வேணாலும் தர்றேன்ப்பா. சரி. ஒரு கண்டிஷன். ஐயோ இன்னுமா? சரி என்ன கண்டிஷன் சொல்லுங்க. நம்பர் 1, நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்க கூடாது. சரிங்க. நம்பர் 2, பக்கத்துல பறக்க கூடாது, ஏன்னா பத்திக்கும். நம்பர் 3, என் பொண்ணே உன்னை காதல் பண்ணாலும் நீ அவளை காதலிக்க கூடாது. சரியா? ஐயோ சத்தியமா? சத்தியம். உங்க பாட்ட நீயே கேளு. என்னப்பா இது? மோகன், சார் ஏன் சார் வந்தீங்க? சாரி எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னப்பா ஆளே மாறிட்டேன். அட்டைகிட்ட எல்லாம் புதுசா இருக்குது. எல்லாம் உங்க வழக்கு தான். ஆமா, நான் வரும்போது கிளியேன்னு ஒரு பாட்டு சத்தம் கேட்டது. அது இந்த கிளி. யார் பாருங்க? இந்த கிளி, இது இளங்கிளி. அது அன்ன கிளி. இது சினிமால வந்த பாட்டை ரேடியோல வச்சா. அண்ணன் கிளியா? நான் அந்த படம் பார்த்தனே, அந்த மாதிரி பாட்டே இல்லையே. இல்லையா? சரி விடு, நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வந்திருப்பேன். அதுதான் இருக்கு. எப்ப வந்த? இப்பதாம்மா வந்தேன். உங்களை பத்தி எந்த தகவலும் தெரியலையே, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னது விலகு? ஏன்பா வரும்போது ஒரு போன் பண்ணிட்டு வரக்கூடாது? நான் தினம் தான் போன் பண்றேன். யாரை எடுக்கிற? ஆமா, நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறீங்க? இல்லப்பா, வேற ரூம்ல இருக்கோம். அப்படியே. ஆமா, என்னமா கண்டுபிடிக்கிறேன்னு வந்து பிடிச்சிட்டியா? அந்த ஆள் வழுக்குறாங்க, பெரிய ஆளா இருக்கேன். அவன் என்ன கேட்டு குளிக்கிறாங்க? நீ போன? ஆனா இந்த ஊட்டி குளிர்ல குளிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன எங்க இருந்து நான் பிடிச்சிடுறேன். எப்படியாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படியோ நீ முயற்சி பண்ணி அவனை கண்டுபிடிச்சு நீ உயிரோட இருந்தா மெட்ராஸ் வா. வாமா நம்ம போலாம். அப்பா, அந்த செல்லதுரையை பிடிச்ச போலீஸ்ல ஒப்படைக்காம நான் சென்னைக்கு திரும்பவே மாட்டேன். அப்ப வா, கீழே மேட்டுப்பாளையத்துல தங்கிடுவோம். விளையாட்டுத்தனமா பேசாதீங்கப்பா. என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன். இத்தனை நாள் பொறுத்தீங்க, இன்னொரு 1 வாரம் பொறுத்துங்க. இப்ப கூட அந்த வேலையா தான் நான் போயிட்டு இருந்தேன். நீங்க எதுக்கு வந்துட்டீங்க? ஒரு வாரத்துல பிடிச்சிருவேன். அதெல்லாம் பிடிச்சிடும். அப்ப நான் இங்கே தங்கிக்கிறேனே. தங்கிங்க. ஐயோ. சரி இங்கே இருங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நாங்க எங்க போனாலும் ஏன் எதுக்குன்னு கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. செல்லத்துறை விஷயமா போறதுனா மட்டும் நான் கேட்க மாட்டேன். மத்த விஷயமா நீங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். அதை கிழிச்சிடாத.